ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த டைப்பில் என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட்டில் ஒர்க் முடியறதுக்கு ஒரு 2 days இல்லை 3 days முன்னாடி வந்துட்டு அதுலேருந்து யாராச்சும் ஒருத்தர் கிளம்பி வெளியே போயிட்டாங்க அப்படின்னா, அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துட்டு டோட்டல் ஒர்க் வந்துட்டு எவ்வளோ டேஸில் முடியும் அதுதான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நமக்கான சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, A can finish a work in 30 days, B can finish the same work in 20 days, then B leaves the work 5 days before it is completed. Then in how many days total work will be finished ன்னு கேட்டிருக்காங்க. இது புரிஞ்சுங்களா? ஓகே. சம் ரீட் பண்ணும்போது எனக்கு A and B யோட டேஸ்லாம் எனக்கு டவுட் கிடையாது. ஆனால் தெளிவாக பார்த்தீங்கன்னா B வந்துட்டு எவ்வளோ நாளைக்கு ஆரம்பத்தில் வந்துட்டு 2 பேருமே ஒட்டுக்க தான் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் என்ன பண்ணான்னா லாஸ்ட்டு 5 days ஒர்க் முடியறதுக்கு 5 daysக்கு முன்னாடி வந்துட்டு B ரிலீவ் ஆகிடுறான்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் நல்லா இந்த சம் சால்வ் பண்ணுறதுக்கு சில விஷயம் அனலைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ டோட்டல் ஒர்க்கோட டூரேஷன் அப்படியே இங்கேருந்து இது வர வச்சுக்கலாம். ஃபஸ்ட்லேருந்து AB வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. இந்த ஒர்க் முடிக்கிற 5 days இங்கேருந்து இது வர வச்சுக்கலாம். இந்த 5 days பார்த்தீங்கன்னா B ஒர்க் பண்ண கிடையாது, B வந்துட்டு விலகி போயிடுறான். அப்போ இந்த 5 days கண்டிப்பாக யார் ஒர்க் பண்ணியிருப்பான்? A தானே. அப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டோட்டல் ஒர்க்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுட்டு ஏவோட இந்த 5 days ஒர்க் இருக்கு இல்லைங்களா, லாஸ்ட்டு 5 days B மட்டும் தானே ஒர்க் பண்ண இருக்க மாட்டான். இப்போ லாஸ்ட்டு 5 days A மட்டும் தான் ஒர்க் பண்ணியிருப்பான். அவனோட 5 days ஒர்க்கை டோட்டல் ஒர்க்கு வந்து ரிமூவ் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் ஒர்க் கிடைக்கும். அது யார் முடிச்சிருப்பானா, A and B 2 பேரும் சேர்ந்து தான் முடிச்சிருப்பாங்க. இதெல்லாம் வச்சு தான் டோட்டல் ஒர்க்கான டைம் சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். எனக்கு டைம் பார்க்கும்போது ஏவோடது 30 days, பியோடது 20 days, டோட்டல் ஒர்க் பார்த்தீங்கன்னா 60 யூனிட்டு. இதை வச்சு பார்க்கும்போது ஏவோட 1 day ஒர்க் வந்துட்டு 2 யூனிட், பியோட 1 day ஒர்க் வந்துட்டு 3 யூனிட்டு. என்ன ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா, பி வந்துட்டு லாஸ்ட்டு ஒர்க்கு முடிய போகிற 5 daysக்கு முன்னாடி பி அந்த ஒர்க்லேருந்து லெஃப்ட் ஆகிட்டான். அப்போ அந்த ஒர்க்கு அந்த 5 days அந்த பர்டிகுலர் அந்த 5 days மட்டும் யார் முடிச்சிருப்பானா, ஏ. அப்போ வந்துட்டு ஏ வந்துட்டு அந்த 5 days எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கான்னு பார்க்கும்போது ஏ வந்துட்டு 1 dayக்கு 2 யூனிட் முடிச்சிருப்பான். அப்போ 5 daysக்கு வந்துட்டு 10 யூனிட்டு. கரெக்டுங்களா? இப்போ 5 daysக்கு 10 யூனிட்டு. அப்போ ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் 60ல் 10 யூனிட் போச்சுன்னா 50. இதை தான் யார் முடிச்சிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, கவனிச்சிங்கன்னா அந்த பி வந்துட்டு அந்த பர்டிகுலர் 5 days மட்டும் தான் ஒர்க் பண்ண கிடையாது, பாக்கியெல்லாம் ஏ கூட ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்திருக்கான். இப்போ ரிமைனிங் ஒர்க்கு வந்துட்டு கண்டிப்பாக ஏவும் பியும் சேர்ந்து முடிச்சிருப்பாங்க. இதுக்கான டைம் பார்த்துக்கும் போது ரிமைனிங் ஒர்க் 50 இருக்குது, ஏவும் பியும் ஒரு நாளும் சேர்ந்தவே 5 யூனிட்டு. அப்போ அதுக்கு மட்டும் 10 days. இது புரிஞ்சுங்களா? இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, டோட்டல் ஒர்க் முடியறதுக்கான டைம் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி வந்துட்டு ஏ தனியாக ஒரு 5 days ஒர்க் பண்ணியிருக்கான். இப்போ ஏவும் பியும் சேர்ந்து ஒரு 10 days ஒர்க் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக எவ்வளோ டேஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ஒர்க் முடியும்னு பார்த்தீங்கன்னா 15 daysல. இங்கே எந்த ஒரு விஷயம் நீங்கள் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, பி வந்துட்டு லெஃப்ட் ஆனது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒர்க் முடியறதுக்கு 5 daysக்கு முன்னாடி பி லெஃப்ட் ஆகிறான்னா கண்டிப்பாக அந்த 5 days வந்துட்டு பி ஒர்க் பண்ணியிருக்க மாட்டான். அப்போ பி கூட இருக்க யார்? ஏ தான் அந்த ஒர்க் பண்ணியிருப்பான். அதுதான் நமக்கு குழு. அப்போ அதை வச்சு ஏவோட அந்த பர்டிகுலர் 5 days ஒர்க் கண்டுபிடிக்கிறோம். என்னென்னு பார்த்துட்டு இருக்கிற டோட்டல் ஒர்க்லேருந்து ரிமூவ் பண்ணும்போது ரிமைனிங் ஒர்க்கு, அந்த ரிமைனிங் ஒர்க்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ டேஸில் முடிக்கிறாங்கன்னு பார்க்குறோம். ஜஸ்ட் இதை பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு அந்த ரிமைனிங் ஒர்க் மட்டும் ஒரு 10 days கிடைக்குது. ஆல்ரெடி ஏ மட்டும் ஒரு 15 days ஒர்க் பண்ணியிருக்கான். இது 2 கம்பைன் பண்ணி டோட்டல் ஒர்க் எவ்வளோன்னு கேட்டால் 15 daysல முடிக்கணும்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? இன்னும் ஒரு சம் கூட இதில் எடுத்து சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். நமக்கான சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏ கேன் ஃபினிஷ் யர் ஒர்க் இன் 14 days, B can finish the same work in 21 days. Then if A left the work 3 days before it was completed, then in how many days the total work will be finished? இதான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? A வந்துட்டு 14 daysல ஒர்க் முடிக்கிறான், B வந்துட்டு 21 days. இங்கே நம்ம க்ளூ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏ தான் ரிலீவ் ஆகிறான். எப்போ ரிலீவ் ஆகிறான்னா ஒர்க்கு முடிய போகிற 3 daysக்கு முன்னாடி ரிலீவ் ஆகிறான்னு சொல்ல வரேன். இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், அந்த டோட்டல் ஒர்க் இங்கேருந்து இது வரைக்கும் இருக்குன்னா அவன் லாஸ்ட் 3 days மட்டும்தான் ஏ ஒர்க் பண்ணல. அப்போ அந்த லாஸ்ட் 3 days யார் ஒர்க் பண்ணியிருப்பான்? பி ஒர்க் பண்ணியிருப்பான். ரிமைனிங் எல்லாம் யார் ஒர்க் பண்ணியிருப்பான்னா ஏவும் பியும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. சுச்சுவேஷன் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிற டீட்டெயில் வச்சு டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கலாம். ஏவோடது 14, பியோடது 21. டோட்டல் ஒர்க்குங்கிறது 2க்கான எல்சிஎம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 42. இதில் ஏவோட 1 day ஒர்க் பார்த்தீங்கன்னா 3 யூனிட்டு, பியோட 1 day ஒர்க்கு 2 யூனிட்டு. ஓகே, ஜஸ்ட் இது யோசிச்சு இல்லைங்களா? ஓகே, நல்ல கவனிங்க. அதில் ஒரு வேர்டு கொடுத்துருங்க நம்ம கொஷின்ஸில் வந்துட்டு, ஏ லெஃப்ட் த ஒர்க் 3 days பிஃபோர் இட் வாஸ் ஃபினிஷ்டுன்னு சொல்லிட்டு. இப்போது லாஸ்ட்டாக ஒர்க்கு முடிகிற 3 நாளைக்கு முன்னாடி ஏ நின்ட்டான் அப்படின்னா அந்த 3 நாள் யார் ஒர்க் பண்ணியிருப்பான்? பி தானே ஒர்க் பண்ணியிருப்பான். இப்போ பியோட 3 days ஒர்க் கண்டுபிடிக்கிறோம். பியோட 1 day ஒர்க் பார்த்தீங்கன்னா 2 யூனிட்டு. அப்போ 3 daysக்கு வந்துட்டு 6 யூனிட். அப்போ ரிமைனிங் ஒர்க் பார்க்கும்போது ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ இருக்குன்னா
42 6 போச்சு அப்படின்னா 36 யூனிட் இருக்கும். இதை யார் யார் பண்ணியிருப்பார் அப்படின்னா ஜஸ்ட் ஏவும் பியும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஏ அண்ட் பியோட டைம் பார்க்கும்போது 36 டிவைடட் பை இவங்களோட 1 டேக்கே இவங்களால் 5 யூனிட் முடிக்க முடியும். அப்போ சால்வ் பண்ண 7.2. ஆனால் நமக்கு என்னென்னா ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ நாளில் முடிப்பா அதெல்லாம் கொஷின் கிடையாது. டோட்டல் ஒர்க்கான டைம் கேட்டிருக்காங்க. டோட்டல் டைம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இதுக்கு மட்டுமே ஒரு 7.2 ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் பி மட்டும் தனியாக ஒர்க் பண்ணியிருக்கா இல்லையா, லாஸ்ட்டு அந்த ஏ ஒர்க் பண்ணது 3 டேஸ் வந்துட்டு பி ஒர்க் பண்ணியிருக்கா இல்லையா, அதையும் ஆட் பண்ணும்போது 10.2 டேஸில் வந்துட்டு மொத்த ஒர்க் முடிச்சிருக்கும். கிளியர்? ஓகே, இது சாதாரண விஷயம் தாங்க. நீங்கள் ஒரு சின்ன அந்த கொஷின்ஸில் வந்துட்டு எது கண்டிஷனாக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதை மட்டும் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும். சரிங்களா? நீ வேறு ஒரு டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் சம் எடுத்து சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ.